Hello everyone, இன்னைக்கு நம்ம differential equations பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் order and degree of differential equations எப்படி find பண்றது அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So differential equation, an equation involving derivative or derivatives ன்னு சொல்லலாம் of the dependent variable with respect to the independent variable or variables is called a differential equation அப்படிங்கறாங்க. அதாவது differential equation அப்படினா அந்த derivatives இருக்கும் இல்லையா அதோட இன்வால்வ் ஆகி வர ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம differential equation அப்படினு சொல்றோம். சோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ x into dy by dx plus y equal to 0. இதுல பார்த்தோம்னா x y இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதுல இந்த y-ங்கிறது differentiate with respect to x ஆல பண்ணிருக்காங்க இல்லையா அப்ப y-ங்கிற dependent variable x-ங்கிற independent variable ஆல அது வந்து differentiate பண்ணிருக்காங்க சோ அதாவது இந்த differentiation value dy by dx இல்ல d square y by dx square சோ இந்த மாதிரி வேல்யூ ஓட ஒரு ஈக்குவேஷன் வந்தது அப்படினா அத வந்து நம்ம differential equation அப்படினு சொல்லுவோம் சோ இதுக்கு another example எடுத்துர்க்கேன் 2 into d square y by dx square plus dy by dx the whole cube equal to 0 so இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு அந்த derivative values இருக்கு so அதனால இதுவுமே வந்து ஒரு differential equation. Note, we shall prefer to use the following notation for derivatives. dy by dx நம்ம எப்படி denote பண்ணலாம்னா y dash ன்னு denote பண்ணலாம் or y1 ன்னு நம்ம denote பண்ணலாம். d square y by dx square y double dash ன்னு denote பண்ணலாம் or y2 அப்படி நம்ம சொல்லலாம். d cube y by dx cube y triple dash ன்னு denote பண்ணலாம் or y3 ன்னு denote பண்ணலாம். இப்போ இந்த கியூபுக்கு மேலே போறது வந்து நம்ம dash போடும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து வெறும் நம்பர்லயே நம்ம denote பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4th டெரிவேட்டிவா இருந்தா y4 அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸெட்ரா நான் வந்து nth டெரிவேட்டிவ் இத வந்து நான் yn அப்படி டினோட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஆஃப் a differential equation பார்க்கலாம். Order of a differential equation is the order of the highest derivative occurring in the differential equation அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது எனக்கு கொடுத்திருக்கிற differential equationல இருக்குறதுலயே எது வந்து highest order derivative அதாவது எது maximum derive பண்ணிருக்காங்களோ அத தான் வந்து நம்ம ஆர்டர்னு எடுப்போம். Example, இங்க first one பார்த்தோம்னா dy by dx equal to e power x அப்படினு ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு highest order என்ன அப்படினா one time தான் நமக்கு differentiate பண்ணிருக்காங்க. அதாவது dy by dx. So y one time தான் எனக்கு differentiate பண்ணிருக்கறனால இங்க order வந்து எனக்கு 1 ஆ இருக்கு. இப்போ second equationல பார்த்தோம் அப்படினா d square y by dx square plus y equal to 0 அப்படிங்கறாங்க. இங்க y வந்து ரெண்டு முறை differentiate பண்ணிருக்கிறதுனால இங்க order வந்து எனக்கு 2. அதே மாதிரி third oneல d cube y by dx cube plus x square d square y by dx square the whole cube equal to 0 அப்படினு ஒரு differential equation இருக்கு. இங்க highest order of derivative என்ன அப்படினு பார்த்தோம்னா 3. ஏனா maximum எனக்கு y வந்து 3 times வரைக்கும் derive பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க இந்த differential equationல. அதனால இதோட order வந்து எனக்கு 3. Next நம்ம degree of a differential equation பார்க்கலாம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுல ரெண்டு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். First point என்ன அப்படினா degree of a differential equation is defined if it is polynomial equation in its derivative. So எப்ப நம்மளால degree find பண்ண முடியும் அப்படினா நம்மளோட differential equationல derivatives இருக்கும் இல்லையா அந்த derivatives ஓட பவர் வந்து எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் என்னால degree find பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா டிகிரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் இங்க சொல்லிருக்கேன். So degree when defined of a differential equation is the highest power of the highest order of derivative in it. அதாவது என்னோட differential equationல இருக்குறதுல எது வந்து highest order derivative அதோட பவர் அதுதான் வந்து டிகிரியா இருக்கும் அப்படி நீங்க கொடுத்திருக்காங்க. So இத எக்ஸாம்பிள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. இந்த differential equationல இருக்குறதுல எது வந்து highest order derivative அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா எனக்கு வந்து இதுதான் highest order derivative அதாவது third order வரைக்கும் எனக்கு இருக்கு. சோ இதுதான் highest order derivative. இதோட டிகிரி என்ன அதாவது இதோட பவர் என்னவோ அதுதான் எனக்கு டிகிரியா இருக்கும். சோ இங்க டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஏனா இங்க எனக்கு இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தோட பவரையும் நம்ம பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கு இல்லையா சோ இதோட பவர் வந்து 1 இதோட பவர் வந்து 2 இதோட பவர் வந்து
1. ஸோ இங்கே எல்லாத்தோட பவருமே பார்த்தோம்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது, அதனால் எனக்கு டிகிரி இங்கே டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா dy/dx the whole square plus dy/dx minus sin square y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெரிவேட்டிவே இது ரெண்டில் தான் இருக்குது. இங்கே டெரிவேட்டிவோட பவர்ஸுமே நம்ம பார்த்தோம்னா அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து டிகிரி டிஃபைன்டு. இந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் தான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது. அதாவது dy/dx ஒரே ஒரு வாட்டி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதுதான் எனக்கு வந்து டிகிரியாக இருக்கும். இங்கே 2 முறை எனக்கு dy/dx இருக்குது, இருந்தாலுமே எதில் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதுதான் வந்து டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டிகிரி வந்து எனக்கு 2. இப்போ அதே லாஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். dy/dx ப்ளஸ் sin of dy/dx equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டெரிவேட்டிவ் இல்லை லாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே டெரிவேட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வந்து ஒரு பாலினாமியல் டெரிவேட்டிவாக இருக்காது. ஓகே, பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம எடுக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து டிகிரி நாட் டிஃபைன்டு. சம்ஸ் பார்க்கலாம். டிட்டர்மைன் ஆர்டர் அண்ட் டிகிரி இஃப் டிஃபைன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபைன்ட் ஆச்சு அப்படின்னா ஆர்டரும் டிகிரியும் நம்மளை வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இப்போ ஃபஸ்ட் கொஷினில் மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4. ஸோ அதனால் ஆர்டர் வந்து எனக்கு 4ன்னு வருது. அண்ட் டிகிரி நம்ம ஃபைன் பண்ண போகும்போது எனக்கு இங்கே சைன் அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே வந்து டெரிவேட்டிவ் இருக்கிறதுனால இங்கே டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு. இப்போ செகண்ட் சம்மில் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் வரைக்கும் இருக்குது இந்த ஈக்குவேஷனில். அதனால் ஆர்டர் வந்து 2. டிகிரி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிகிரி ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டிஷன் டெரிவேட்டிவ்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த டெரிவேட்டிவோட பவர் வந்து 4, இந்த டெரிவேட்டிவோட பவர் வந்து 1. ஸோ இது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிறதுனால இங்கே டிகிரி வந்து டிஃபைன்டு. அண்ட் டிகிரி ஃபைன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதோட பவர் தான் வந்து நமக்கு டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே ஹையஸ்ட் ஆர்டர் வந்து நான் 2ன்னு சொன்னேன், இதோட பவர் வந்து 1. அப்போ டிகிரியோட வேல்யூ வந்து 1 அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் வந்து நமக்கு 2ன்னு வரதுனால ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து இந்த இதோட பவர் அது வந்து 1. ஸோ அதனால் இதோட டிகிரி வந்து 1 அப்படி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். Fourth question, dy/dx plus 5 divided by dy/dx equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இங்கே ஃப்ராக்ஷனில் எனக்கு இருக்கு இல்லையா, அதனால் இதை நான் வந்து எல்சிஎம் எடுத்து ரீரைட் பண்ணி எழுதுனேன். அப்போ தான் எனக்கு ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இங்கே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இதை நான் இங்கே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோட ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் பார்த்தோம்னா 1, அதனால் இங்கே 1ன்னு போட்டுட்டேன். அந்த மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவில் இருக்கிற ஹையஸ்ட் பவரை தான் நம்ம டிகிரின்னு எடுப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் வந்து எனக்கு 2. ஸோ அதனால் டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு 2ன்னு வந்துருச்சு. இப்போ சேம் மாடலில் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + dy/dx the whole square equal to c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரூட்டுக்குள்ளே எனக்கு வந்து டெரிவேட்டிவ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாறும். ஸோ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடும்போது எனக்கு ரூட் ரிமூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் ஆகிடுது. இதனோட ஹையஸ்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. ஸோ அதனால் ஆர்டரோட வேல்யூ வந்து 1. இந்த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் இதோட பவர் என்னவோ அதுதான் எனக்கு டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே டிகிரி வந்து எனக்கு 2 அப்படின்னு டிஃபைன்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா நமக்கு 3ன்னு தெரியுது. அதனால் ஆர்டர் வந்து 3 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். தென் டிகிரி ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டெரிவேட்டிவாக இல்லை. அதனால் இங்கே டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு, அதாவது e⁻y' எனக்கு வருது. ஸோ ஈயில் பவர் வந்து எனக்கு y' இருக்கிறதுனால இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டெரிவேட்டிவாக இருக்காது. அதனால் இங்கே டிகிரி வந்து என்னால் ஃபைன் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.